ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் வீடியோவில் பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் முக்கியமான நமக்கு தேவையான சேஃப்டி செட்டிங்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து மேலே இருக்கக்கூடிய உங்களோட ஐகான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒன் ஹார்ம்ஃபுல் ஆப் ஃபவுண்ட் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எந்த ஆப் வந்து ஸ்பேம் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து காமிக்கும். ஸோ உடனே அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒன் டைம் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இதை வந்து ஸ்கேன் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. எல்லா இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸையுமே இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு நெசசரி ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் விசிபிள் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் ஃபோன் சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 2 ஆப்ஷனையுமே ஆஃபில் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க, ஆன் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக கீழே பாருங்கள் ஆப் பிரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பெர்மிஷன்ஸ் ஃபார் அன்யூஸ்டு ஆப்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்து கடைசியாக 3 மாதமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆப்ஸ் ஃபஸ்ட்டு காமிக்கிட்டு பாருங்கள். அடுத்து பாருங்கள் 6 மாதமாக நான் இது கடைசி 6 மாதமாக நான் யூஸ் பண்ணாத ஆப்ஸோட லிஸ்ட் எல்லாமே இங்கே காமிக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த 6 மாதமாக நம்மளோட மொபைல் ஃபோனில் ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கூட நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எல்லாமே தேவையில்லாமல் பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட முடியும். அடுத்த செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேக் வந்துடலாம். ஃபுல்லாகவே பேக் வந்துட்டு மறுபடியும் உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெனரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் இதில் அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ் ப்ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து லோட் ஆகும். இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இமெயில்ஸ் ஃப்ரம் கூகுள் ப்ளே அப்படின்ட்டு போட்டு இது வந்து ஆன்லைன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆன்லைன் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த கூகுள் ப்ளேயில் ஏதாவது ஆஃபர் இது இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்மளோட மெயிலுக்கு ஜிமெயிலுக்கு மெயில் வந்துட்டே இருக்கும். தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ஸ் மாதிரி மெயில்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த தேவையில்லாத அன்னெசரி மெயில்ஸ் வந்து தடுக்கப்படும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேக் வந்துடலாம். ஜஸ்ட் பேக் வந்தோடனே இதில் பாருங்கள் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் எல்லாமே வந்து கூகுள் வந்து சேவ் பண்ணிக்கும். ஸோ சேவ் பண்ணி அது ரிலேட்டடான ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் வர வைக்கும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லாதது. அந்த ஆப்ஷன் வந்து ஆன்லைன் இருந்துச்சுன்னா உடனே வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கூகுளில் சேவ் ஆகி அது வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியூச்சர்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கள் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.